ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்று அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால பல்லாண்டு வாழணும். அவங்க பிள்ளைகள் அனைவரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அம்மா இன்னைக்கு நேர்ல வரவங்க, அவங்களால இன்னைக்கு வர முடியல, உடம்பு சரியில்லை அவங்களுக்கு. அவங்க பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. நமக்கு எப்பயுமே ரொம்ப வேண்டப்பட்ட அம்மா, அவங்க நேர்ல வர வேண்டியவங்க, நீங்க வர முடியல. குழந்தையும் நல்லா இருக்கும், ஒரு குறையும் வராது. நல்லா இருக்கும் அந்த குழந்தை, வாழ்க வளமுடன். நமச்சிவாய். நமச்சிவாய். பாட்டிமா ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு கரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். சரி பாட்டிமா. பாட்டிமா இப்ப டெய்லியும் வந்து கொடுத்துட்டு இருந்தோம்ல, ஆட்டோலயாவது வந்துட்டு இருந்துச்சுல்ல, முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வர அன்னைக்கு இந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்போம். அப்படி இல்லாத அன்னைக்கு அன்னதானம் கொடுப்போம், ஆனா இந்த மாதிரி பேக் பண்ணாம தட்டுல போட்டு கொடுப்போம். டெய்லியும் வந்தா டெய்லியும் எடுத்துட்டு வந்து கொடுப்போம். அப்படி இல்லைன்னா ஒரே இடத்துல எங்கன்னா சாப்பாடு போட்டு நின்று கொடுத்துருவோம். அதுக்காக டெய்லியும் வந்து இப்போதைக்கு சூழ்நிலை கொஞ்ச நாளைக்கு அதான் உங்ககிட்ட சொல்றேன் பாட்டிமா. சரிங்களா? நமச்சிவாய் பாட்டிமா. வேற அன்னைக்கு வரேன் பாட்டிமா. ஏன்னா நிறைய செலவாகுது பாட்டிமா, நிறைய செலவாகுது. நிறைய சாதாரணமா இல்லை, எல்லாமே அவ்வளோ இதுவாகுது. அதனாலதான். சரி பாட்டிமா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க பிள்ளைகள் பல்லாண்டு வாழணும், நீடூடி வாழணும். ஓம் நமசிவாய. தாங்க ஐயா. ஓம் நமசிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்று அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இவங்க பல்லாண்டு 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 வாழணும். அவங்க பிள்ளைகள், அவங்க குடும்பத்தார் அனைவரும் பல்லாண்டு வாழணும். ஓம் நமசிவாய. தாத்தா, அன்னதானம் வந்து ஒன்று ஆட்டோவில் வந்தோம், இல்லை இதில் வந்துடும்ல. இதுக்கு மேலே அப்படி இல்லை. அன்னதானம் ஸ்பான்சர் இல்லாமலும் எத்தனை நாள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வந்தோம். ஒரு அளவுக்கு மேலே எங்களால் சமாளிக்க முடியல. அதனால வர அன்னைக்கு வாங்கிக்கோங்க. அன்னதானம் தினசரி வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை வேணாம். வர அன்னைக்கு வாங்கிக்கோங்க. ஐயா, அது கடந்த 5-6 மாசமாவே சுத்தமா அன்னதானம் இல்லை. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேஷன் பண்ணோம். மாசத்துல 30 நாள்ல 5 நாள் 7 நாள் 10 நாள் தான் அன்னதானமே வந்துக்குது இந்த 6 மாசத்துல. மீதி 20 நாளும் ரொட்டேஷன் பண்ணி எப்படி எப்படியோ கொடுத்தோம். ஸோ அதனால தயவு செய்து சொல்றேன், வர அன்னைக்கு வாங்கிக்கோங்க. தினசரி எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அன்னதானம் நாங்கள் கொடுக்காம இல்லை, அதுக்காக நாங்கள் புளிசாதம் எதனா போட்டு கூட அப்படியே எங்கன்னா முடிஞ்சிடும் சொல்றேன். நான் நிறுத்த மாட்டேன். அதுக்காக வர அன்னைக்கு வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், வேண்டிக்கங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க, என்னைக்கு எடுத்துட்டு வரணும் அன்னதானம் யாருன்னா ஸ்பான்சர் முழுசா பண்றாங்கன்னா அன்னைக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். வர அன்னைக்கு. ஏன்னா நம்ம 30 நாள் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதால என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, டெய்லி நமக்கு ஸ்பான்சர் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, ஓடிட்டு இருக்கு. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்றோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றோம். சரிங்களா? தினசரி எதிர்பார்க்காதீங்க. சாப்பாடு அன்னதானம் வர அன்னைக்கு வாங்கிக்கோங்க. நமச்சிவாய். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஒன்று ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமசிவாய நமக. ஓம் நமசிவாய நமக. எத்தனை வேணும் தாத்தா? 1 2 1 ஒரு சாப்பாடா? 1. ஓம் நமச்சிவாய. ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் 2 கொடு. அதாவது எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் எல்லாம் இன்னைக்கு கிரிவலப்பாதையில ஓப்பனா சொல்ல போனா ஐயா வாங்கிக்கோங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய அன்னதானங்கள் இந்த மாதிரி கிடையாது. நம்ம ஆரம்பிக்கும் போது பேக் பண்ணி ஆரம்பிக்கும் போது கிடையாது. ஒரு இப்ப நாளடியில் இந்த 6 மாசம் 1 வருஷமா எல்லா இடத்துலயும் அன்னதானம், எல்லா இடத்துலயும் சாப்பாடு இல்லாம இல்ல, ஆட்டோ அது இதுன்னு எல்லாமே எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. எல்லாம் போடுறாங்க, சாப்பாடு போட்டு வச்சுருக்காங்க, எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. காரணம் நான் உங்கள் சாப்பாடு கட்டின பேரை போடுறது அவனுக்கு 4 நாளைக்கு பேரே கிடைக்கும். இல்லை மனசார சொல்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உண்மையை நேற்று அந்த காரைக்குழம்பு காலையில் சாப்பிட்டேங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது.
இல்ல ஊத்த மனசு வரல. ஏன் நல்லா இருக்குது, அதுதான் ஐயா பொருள் நல்லா இருக்கு. என்னன்னா என்னன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப பேர் உட்காந்துக்கிறாங்க. அந்த எனக்கு நல்லாவே தெரியும். என்னால முடிஞ்ச அளவுக்கு தூக்கலாம், கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு. இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓப்பனா சொல்றேனே, மக்கள் வந்து இப்ப நீ வந்து ஒரே இடத்துல போட்டு பல வெரைட்டி காமிச்சு அப்படி போட்டு இப்படி போட்டு இருக்கிறதா அன்னதானம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஐயா, எனக்கு ஃபுல் அன்னதானம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். அப்படி வராத அன்னைக்கு நான் சாப்பாடு எடுத்து ஒரு 100-200 பேருக்காவது கொடுப்போம், 100 பேருக்காவது கொடுப்போம். பேக் பண்ணாம ஒரு தக்காளி சாதமோ புளி சாதமோ அப்படி போட்டு வழியில பொதுமக்கள் முதல் கொண்டு, அதாவது என்னன்னா எல்லாருக்கும் இப்போ ஆட்டோவில் எப்படி எல்லாருக்கும் தேடி தேடி போய் கொடுவோம், பொதுமக்கள் முதல் கொண்டு ஒரே இடத்துல நின்று கொடுத்துருவோம். அதனால தான் இந்த விஷயத்தை சொல்றேன். அன்னதானம் நிறுத்துற என்னன்னா எங்களால ஒரு அளவுக்கு மேல சமாளிக்க முடிஞ்சாதான் பண்ண முடியும். இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க பாருங்க, இந்த 5 வருஷத்துல இப்ப இந்த ஒரு வருஷத்துல ஏகப்பட்ட ஆசிரமங்கள், ஏகப்பட்ட அன்னதான மையங்கள், ஏகப்பட்டது வழி பூரா சாப்பாடு அப்படி இப்படின்னு. ஸோ அப்ப மக்கள் எத்தனை இடத்துல தான் கொடுப்பாங்க? மக்கள் புரியுங்களா? மக்கள் வந்து எத்தனை இடத்துல தான் கொடுப்பாங்க? எங்கப்பா அன்னதானம்? திருவண்ணாமலை அன்னதானம். அவங்க சித்தப்பா வந்து என்ன சொல்லுவாரு, நான் அந்த முன்னாடி இருக்கிற ஆசிரமத்துல கொடுத்தனுவாரு. அவங்க பெரியப்பா நான் நடுவில் இருக்கிற ஆசிரமத்துல கொடுத்தனுவாரு. அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு, டே நான் இந்த பக்கம் இருக்கிற ஆசிரமத்துல கொடுத்துறேன். ஒரே நாள்ல பெரியப்பா சித்தப்பா அண்ணன் 3 பேரும் ஒரே நாள்ல திருவண்ணாமலை அன்னதானம் கொடுத்தா சொல்லுங்களா? அப்ப அவன் என்ன ஆகும்? அவங்க யோசிப்பாங்க, என்னடா திருவண்ணாமலை நான் தான் அன்னதானம் கொடுக்குறேன், நீ ஏன் கொடுக்குற, நான் ஏன் அன்னதானம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஸ்பிரிட் ஆயிடுச்சு. அன்னதானம் யாரும் கொடுக்காம இல்ல, ஸ்பிரிட் ஆயிடுச்சு. முதல்ல யூடியூப்ல வருமானம் வந்து இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளா யூடியூப்ல வருமானம் குறைஞ்சிட்டு வருது. குறைஞ்சிட்டுன்னா ஓரளவுக்கு அதனால மேனேஜ் பண்ண முடியற அளவுக்கு. அதுதான் சொல்றேன், அந்த யூடியூப்ல வர கொஞ்சம் வருமானத்தை கூட நம்ம பேக் பண்ணாம இப்படி போட்டீங்கன்னா டெய்லி கொடுக்கணும். நான் டெய்லி கொடுக்கணும்ல. நான் இப்போ சித்ரா பௌர்ணமிக்கெல்லாம் நீங்கள் பாருங்க, 5 டன்னு சாப்பாடு, 5 டன்னுனா 5000 கிலோ சாப்பாடு கொட்டினதை வேஸ்ட்டை அள்ளின்னு போயிருக்காங்க. 5 டன்னு கொட்டின சாப்பாடு. அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, பௌர்ணமிக்கு தான் அன்னதானம் கொடுக்கணும், இல்லை தீபத்துக்கு தான் அன்னதானம் கொடுக்கணும், அமாவாசை தான் அன்னதானம் கொடுக்கணும்ட்டு ஒரே நாள்ல எல்லாருமே திருவண்ணாமலை இந்த அமாவாசை அன்னைக்கெல்லாம் அன்னதானம் எங்க அப்படியே பிச்சுக்கின்னு போகுது. ஒரே நாள்லயே கொடுக்கணும். அதனால சில விஷயங்களை யோசிக்கிறேன், யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம? யாருக்காக? இப்ப யார் நம்மள வந்து நீ வந்து இப்படிதான் கொடுத்தாலும் நம்மளை கட்டாயப்படுத்துறது? நமக்கு வந்து கடவுள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைப்பார். ஸோ அதனால இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த சூழ்நிலைக்கு தகுந்த இந்த சூழ்நிலை. இப்போ எனக்கு அன்னதானம் வரலையே அப்படின்னு நான் அந்த இதனால ஸ்ப்ரிட் ஆகுது. அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன தூக்க முடியுமோ அதை தான் பண்ண முடியும். அது நம்ம வெளியில வாங்கி பண்ற அந்த அளவுக்குலாம் பண்ணோம் நம்ம இது பண்ணோம்னா ரொம்ப இதுவாயிடும். அதனால பொறுமையா அடுத்தடுத்த ஸ்டெப் என்னவோ அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் சொல்றேன், முழு அன்னதானம் வர அன்னைக்கு இந்த மாதிரி பேக்கிங்ல வந்துடும். பெருமைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே 5 வருஷத்துல நான் பார்த்த அளவுக்கு இந்த மெடிக்கல் கேம்ப் அதிகமாக வச்சது நீங்க தான். இந்த சாப்பாடு ஒழுங்கா கொடுக்குறது நீங்க தான். அண்ணாமலை இருக்க பெருமைக்காக சொல்றேன்னு. சரிங்க, இது அண்ணாமலையார் சாட்சியா உண்மையா சொல்லிட்டு. சரிங்க 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 சரிங்களா? சரிங்க. நான் என்னைக்கா ஒரு நாளைக்கு வந்து, ஏன்னா எங்கேயும் சாப்பாடு நல்லாங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்று வாங்க. சரிங்க ஐயா, சரிங்க. ஆனா உங்க தொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க. ஏன்னா உங்களை மாதிரி மெடிக்கல் கேம்ப் இது வரைக்கும் எவனும் வைக்க. சரிங்க, அது உண்மை. அதே போல உங்களை மாதிரி உணவும் வந்து இந்த விஷயம் யாரும் கொடுக்கல. இதுதான் என்னால சொல்ல எல்லாம் சிவார்ப்பணம் அவரு. ஏன்னா அவர் நம்மளாக இது மனசார. ஏன்னா நம்ம வந்து எனக்கு வரல உனக்கு வரல கூடாது. அன்னதானம் ஒரு மக்கள் ஒரு இடத்துல எத்தனை பேர் தான் கொடுப்பாங்க பிரியுது. அதனால இல்லாத அன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டாது எப்படியோ கொடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஒன்றும் இல்லையா, ஒரு சின்ன சாப்பாடுனாவே ஒரு 200 பேர் கொடுக்கணும். 200 பேருக்கு நான் 5-6 ஆட்கள் வேலைக்கு வைக்கணும். ஓகேங்களா? அது பெரிய சாப்பாடு என்ன ஆகுதோ, இப்போ இந்த மாதிரி 500 பேருக்கு என்ன ஆகுதோ அதோட கால் வயசு தான் கம்மியாகுது. அதுவும் அது ஈக்குவலாக ஆயிடுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு அதுக்கு இதுக்கு மாசத்துக்கு இந்த கவருக்கு மட்டுமே போகுது. புரியுதுங்களா? அடுத்தடுத்து நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதனால பொறுமையாக நம்ம வந்து வர அன்னைக்கு இப்போ அன்னதானம் முழுசாக வந்துச்சா அன்னைக்கு நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்போம். இல்லாத அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வழியில் அப்படியே பொதுமக்களுக்கும். ஏன்னா அதை ஃபுல்லாக தூக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு மனசு கஷ்டமாயிடும். ஏன்னா இரவில் பாதியில் அப்புறம் ஒயிட் ரைஸ் கொடுங்கன்னுவாங்க, அது இதுன்னு ஆகும். அதெல்லாம் அதனால ஒரு இடத்துல இன்னும் பொதுமக்கள் எல்லாருக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நமச்சிவாய. ஓம் நம சிவாய. வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. அவருக்கா? இப்போ இது உங்களுக்கு வேணுமா? ஒன்று அவருக்கா? ஐயா இருந்தாங்க, போயிட்டு வாங்க. வெரைட்டி சாதம் தான், போயிட்டு வாங்க. 2 வெரைட்டி சாதம்.
ஓம் நமச்சிவாய. பேர் என் பேரா வினோத்குமார். வினோத்குமார். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அன்னதானம் பண்ணவங்களை வாழ்த்துங்க. கொஞ்சம் கொடுக்குறீங்கண்ணா, அதனால் உங்களுக்கும் சரி, சந்தோஷம். பெருமானுடைய ஆசீர்வாதம், மார்க்கண்டனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. சதிக்காம கொஞ்சம் கொடுக்குறீங்க சொல்லி தவிச்ச வாய்க்கு தண்ணி சாப்பாடு கொடுக்குறீங்க, உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு சரி. கொடுத்தவங்களுக்கும் நன்றி. கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அவங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். வினோத்குமார். என் பேர் வீரமணிகண்டன். ஆயத்தலைவர் தண்ணி குடிக்கிறதுக்கு யாருமே தர மாட்டாங்க, சாப்பாடு தண்ணியும் கொடுக்குறீங்களா, சரி வந்து உங்களுக்கும் நன்றி. நன்றி. நமச்சிவாய. நமச்சிவாய. வாங்க. ஓம் நமச்சிவாய. சரி சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி. நமச்சிவாய. 2 நிமிஷம் எல்லாரும் வந்துட்டோம் ஐயா. இப்ப வந்து அன்னதானம் வந்து தினசரி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம்ல, இதுல வரலாம், கார்ல வரலாம், ஆட்டோ வழியாவது கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி இல்லாம அன்னதானம் ஸ்பான்சர் இருக்கிற அன்னைக்கு மட்டும்தான் வந்து கொடுப்போம். ஸ்பான்சர் இல்லாத அன்னைக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம்ல, அது வந்து அது எதிர்பார்க்காதீங்க, தினசரி எதிர்பார்க்காதீங்க. நாங்க வர அன்னைக்கு சாப்பாடு வாங்கிக்க. நாங்க வரலையே, ஏன் வரல, உங்களால 2 நாளா சாப்பிடல, 4 நாளா சாப்பிடல, 48 மணி நேரம் சாப்பிடலன்னு சொல்லாதீங்க. சாப்பாடு எங்க கிடைக்குதோ சாப்பிட்டுக்குங்க. அன்னதானம் வந்தாதான், முழு அன்னதானம் வந்தாதான் நாங்க எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும். இல்லாதப்ப நான் எப்படி கொடுக்க முடியும்? சரிங்களா? ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். நமச்சிவாய. நமக்கு அன்னதானம் பண்ணவங்க எத்தனை ஐயா? 1. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 1. ஓம் நமச்சி. ஓம் நமச்சி. 1 நைனா நீ? 1 நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2. யாரு? ஏன் மஞ்ச வேஷ்டி என்ன ஆச்சு அவருக்கு? ஓம் நமச்சிவாய. அங்க போ, அந்த வரைக்கும் போய் தர்மம் எடுக்கிறாரு அவரு. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. ஐயா இல்ல வராதுன்னு இல்ல, மற்ற நாள்ல இந்த மாதிரி பொதுமக்களுக்கும் சேர்த்து யார் வந்தாங்களோ இல்லைன்னு சேர்த்து எல்லாருக்கும் கொடுக்க போறோம். ஒரே இடத்துல நின்று கொடுக்க போறோம். ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனை தாத்தா? 1 தான். வெள்ளை சாதம் வேண்டாமா? வெரைட்டி கலர்ன சாதம் வேணுமா? சரி. ஓம் நமச்சி. எத்தனை வேணும்? 2. ஓம் நமச்சிவாய. வெள்ளை சாதம் தரேன் ஐயா. கலர்ல சாதம். ஓம் நமச்சிவாய. தாத்தா சாப்பிடு தாத்தா. வெள்ளை சாதம் மட்டும் 1. வெள்ளை சாதம் மட்டும் 1. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனை? சாப்பாடு எங்கேயும் போகலாம். சரி. சரியா? எத்தனைம்மா? 1. ஓம் நமச்சிவாய. நமக்கு அண்ணாமலையாரு கரோகரா. ஐயா அன்னதானம் வந்து 12:30 மணி வரைக்கும் பாருங்க. தினசரி ஃபுல் சாப்பாடு, அதாவது முழு ஸ்பான்சர் இல்லை ஒரு 2 பேர் 3 பேராவது இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏற்றுட்டு அந்த மாதிரி ஸ்பான்சர் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம ஸ்பான்சர் இல்லாத அன்னைக்கும் வரோம்ல, அந்த மாதிரி இதுக்கு மேலே வர்றதுக்கு சூழ்நிலை ஒத்து போகலை. ஏன்னா விலைவாசி எல்லாமே இதனால இந்த மாதிரி பேக் பண்ணி வர சாப்பாடு ஸ்பான்சர் கொடுத்து வந்தா அன்னைக்கு நாங்கள் வந்துடுவோம். 12:30 மணி வரைக்கும் எதிர்பாருங்க. அப்படின்னா சொல்லி சாப்பிட்டுக்குங்க. சரிங்களா? இங்க சாப்பாடு ஆசிரமம் இருக்குது, ஒரு 12:30 மணி வரைக்கும் பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க யாருக்குன்னா வாங்கினு சொல்லி சாப்பிட்டுங்க. ஏன்னா அன்னதானம் நிறுத்தல, அதுக்காக தனியா தட்டுல போட்டு அங்க எல்லாருமே கலந்து கொடுத்துடலான்னு இருக்கோம். சரிங்களா? அதனால சொல்லிடுறேன் நானு, முழு சாப்பாடு வர அன்னைக்கு ஒரு 12:30 மணி வரைக்கும் பாருங்க. அப்படி அந்த 12:30 மணிக்கு மேல போச்சுன்னா அப்ப வரல அப்படின்னு முடிவு பண்ணிங்க. சரிங்களா? நமச்சிவாய. எதனா ஐயா? 2 கொடுங்க. மேக்சிமம் சாப்பிட்டவங்களே இந்த இடத்துல நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். சாப்பிட்டவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கேன். வெள்ளை சாப்பாடு தான். ஊருக்காவை வெள்ளை சாப்பாடு தான் ஐயா. அதுதான் அதுதான் அது. ஏன்னா உணவு வந்து சாதாரணமா வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க டெய்லியும் வர்றதால எங்கேயோ வருது எங்கேயோ போகுதுன்னு. அப்படிலாம் இல்லை. கேளுங்க, இல்லைனாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி கொடுத்தோம். இப்போ கொஞ்சம் கடினமான சூழ்நிலைன்றதால மெயின்டைன் பண்றோம், அவ்வளவுதான். அதுதான். வேற அன்னைக்கு
ஸ்பான்சர்ஸ் வர அன்னைக்கு ஒருத்தரோ இல்ல 2-3 பேரோ ஒண்ணா ஏத்துக்கிற அன்னைக்கு பேர் சொல்லி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போறோம். சரிங்களா? சாம்பார் மட்டும் இல்ல இல்லையா? சோறு மட்டும் தான் சொன்னேன். அது வெள்ளை சோறு மட்டுமா? வெறும் சாம்பார் கேட்டீங்க. எப்படி சாமி வெறும் நீங்க கேட்டது என்ன கேட்டீங்க? அது உண்மைதான் சாமி. நீங்க வந்து வெள்ளை சோறுன்னு கேட்டுக்கணும் முதல்ல. ஆனா நீங்க வந்து ரெண்டையும் எடுத்து கொடுத்துடக்கூடாதுன்னு காட்டி தான் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிடுவோம் ஓப்பனா. உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகணும் எனக்கு. போயிட்டு வாங்க. நிழல் கொடையில நின்றவா அந்த டயத்துக்கு 12 மணிக்கு நிழல் கொடை பார்க்க இந்த கூட்ட கிரௌட கேட்காது. இல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. தண்ணி எதிரில சாப்பிடுற ஐடியா ஃபுல்லா நல்லதா சொல்லுவீங்க போய் இருக்குதா. ஏன்னா அண்ணாமலையார் அன்னதானம்னு ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் கம்மி இல்லாம செலவு பண்றோம். சரிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இதை பண்ண சொல்றது அண்ணாமலையார் தான். பண்ணுங்கய்யா நீங்க. இதை பண்ண சொல்றது அண்ணாமலையார் தான். ஐயா எந்த முடிவும் என்னாலையும் சரி உங்களாலையும் சரி தன்னிச்சையா எடுக்க முடியாது. அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நடத்துறது இறைவன். ஓகேங்களா? ஆமா. நமச்சிவாய. மெட்ராஸ் ஒண்ணுதான் மெட்ராஸ் ஒண்ணுதான். சிவாய நமக. நமச்சிவாய. போட்டுட்டுமா? கை உதருமா? சரி நீங்க வாங்க. நமச்சிவாய. அதனால உங்ககிட்ட முன்னாடியே சொல்றேன், ஒரு 12:30 1 மணி வரைக்கும் கூட பாருங்க. ஓகேங்களா? நமச்சிவாய ஒண்ணு. ஏன்னா நம்ம அப்படி சப்போஸ் சில நேரம் லேட் ஆகி போச்சு அங்கிருந்து கொடுக்கறதுக்குன்னா 1 மணி வரைக்கும் பாருங்க. வாங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நமச்சிவாய நமக. என்ன ஆச்சு காலு? அடக்கடவுளே. இன்னும் அந்த வீக்கம் குறையிலையா? சாப்பிட்டீங்களா? சரி. நமச்சிவாய. தண்ணி கொடுக்கட்டுமா? நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணாங்கல்ல, பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. சிவாய நமக. சாமி வர சாமி. நமச்சிவாய. நமச்சிவாய நமக. கரெக்டா? ஓம் நம சிவாய. தாத்தா டெய்லியும் வந்து சாப்பாடு வந்து ஸ்பான்சர் வந்தால் தான் வரும். ஸ்பான்சர் வரலன்னா வராது. ஆட்டோவிலையும் சேர்த்து சொல்கிறேன். ஸ்பான்சர் வந்தால் வரும். காரில் ஆட்டோவில் வராது. இதுக்கு மேலே ஸ்பான்சர் வந்தால் தான் வரும். ஆட்டோவில் கூட யாருன்னா 100 பேருக்கு 200 பேருக்கு அன்னதானம் கொடுத்தாங்கன்னா ட்ரை பண்ணுறோம். ஆனால் டெய்லி சாப்பாடு வரும் உனக்காக வெயிட் பண்ணேன். அது வேணாம். நான் சொல்ல மாட்டேன். சொல்லிடுறேன் முன்னாடியே. ஸ்பான்சர் வந்தால் எத்தனை வந்து தந்துடுறேன். சரியா? ஓம் நமச்சிவாய. ஐயா சாப்பிட்டவங்க 1 வாங்கிக்கங்க ஐயா. கலவை சாதம் 1. சரி. நமச்சிவாய. 1 2 எத்தனை? கலவை சாதம் 1. கலவை சாதம் 1. ஊறுகாவா? ஆமாங்க. சரி தரேன். ஓம் நமச்சிவாய. ஐயா அன்னதானம் கார்ல மட்டும்தான் இதுக்கு மேல வரும். ஆட்டோவில் இல்லாத அன்னைக்கும் போட்டு கொடுப்பான்ல, அண்ணாமலையார் அன்னதானம் வரும்ல, அப்படி வராது. இதுக்கு மேல அன்னதானம் ஸ்பான்சர் வந்தா மட்டும்தான் வரும். எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. இங்க என்ன மணி 1:15 வரனா? 1:15 வரைக்கும் பாருங்க. வரலன்னா நீங்க எங்கன்னா சாப்பிட்டுக்குங்க. எதிர்பார்க்காதீங்க. இன்னொன்னு என்னன்னா, அன்னதானம் வந்தாதான் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும். நம்ம ஆட்டோலாம் கொடுக்கறதுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, யாரோ எங்கேயோ கொடுத்துட்டு இருக்காங்க போல, அதனால வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க முடியா கொஞ்சம் சூழ்நிலைகள் இதுவாகும் போது இப்படிதான் பண்ணி ஆகணும். அன்னதானம் இந்த மாதிரி ஸ்பான்சர் வந்தாங்கன்னா பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்போம். அப்படி வரலன்னா நாங்க கொடுப்போம். எங்கன்னா ஒரு கோயில்ல நிறுத்தி வெரைட்டி சாதம் எதனா பொதுமக்களுக்கும் யாருக்கும் ஒருத்தர் அதுக்காக நிறுத்த மாட்டோம். பேக்கிங் பண்ணி வர்றது வந்து
கார் வந்தா மட்டும் அன்னதானம்னா ஸ்பான்சர் வந்தா மட்டும்தான் அன்னதானம் வரும். சரிங்களா? ஓம் நமச்சிவாய். ஏன்னா இன்னைக்கு விலைவாசிலாம் நிறைய ஏறி போச்சுங்க ஐயா. என்ன பண்ண முடியும் ஐயா? முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டீங்க. ஆமா, அதான் ஒன்றும் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நானும் டெய்லி எடுத்துட்டு வரணுன்ட்டு தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒன்னொன்னாவது போய் கொடுத்துருப்பா ஆட்டோவில் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். எப்படியாவது மாமா கிட்ட கூட சொல்லி. என்ன பண்றது, கொஞ்சம் சூழ்நிலைகள் இருக்கு. அதனால வர அன்னைக்கு கார்ல வந்து கொடுத்துருவோம். ஸ்பான்சர் வர அன்னைக்கு கார்ல வந்து கொடுத்துருவோம். இந்த பெரிய ஒரு நாளைக்கு பாட்டு பாட வைக்கணும். எவரா அவரையா பாடுவாரா? அதனால சொல்லிடுங்க, அதுக்காக வராம இருக்காது. ஸ்பான்சர் வர அன்னைக்கு வந்துடும். ஐயா மகிழ்ச்சி ஒன்று மகிழ்ச்சி. ஓம் நம சிவாய். ஒன்று ஓவராகி போச்சு. அவன் மூஞ்ச பார்க்குறான். இது புரியல. அவங்க மூஞ்ச பார்க்குறானுங்க. விலைவாசி ஓவராகி போச்சு. அதுதான் சொல்றேன். சரி நைனா, அது சொல்ல வரேன். அதே போல அதனால கார் வந்தா முழு அன்னதானம் ஸ்பான்சர் வர அன்னைக்கு வரும். சரியா? கிடைக்கும். வரும். அதான் ஐயா வந்தா வரும். நிறுத்தாதீங்க. ஐயா வந்தா நான் நிறுத்தல ஐயா. வரும். அதான் ஐயா வரும். வந்தா எடுத்துட்டு வந்து கொடுக்க போறேன் ஐயா. வரும் சொல்லுங்க. சரி வரும் ஐயா. வந்தா எடுத்துட்டு வந்து. அண்ணாமலை நம்பினார் கைவிடப்படும். நான் இப்பவும் சொல்றேன் ஐயா, நான் நிறுத்தல. அதாவது உங்களுக்கு நான் நிறுத்தல ஐயா. 2 பேர் இருக்கிறாங்க. அதாவது உங்க மத்தியானத்துக்கு உங்களுக்கு மட்டும் வந்து அதனால அண்ணாமலை கைவிட மாட்டாங்க. ஐயா இருக்கு, கண்டிப்பா நடக்கும். வரும். அது வந்தா கண்டிப்பா வரேன் ஐயா. நமச்சி இருக்கிறாரு ஐயா. நான் உங்களுக்கு புரியலையா? நான் உங்களுக்கு சொல்றது ஐயா. சரி ஐயா, வரும். வந்தா கண்டிப்பா வரேன் ஐயா. வரும் ஐயா. வரும் ஐயா. சரி ஐயா, நான் போயிட்டு வாங்கம்மா. புளி சாதம் போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வாங்க ஐயா. ஒயிட் ரைஸ் 1. ஓம் நமச்சிவாய். எத்தனை ஐயா? 2. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பான்சர் வரும். அது எங்கிருந்து வரும் சொல்ல முடியாது. ஒரு லெவலில் வரும். பொறுமையா இருங்க ஐயா. இப்ப யாரு எந்த பொறுமை? நான் உங்களுக்கு சொல்றது இப்படி அன்னதானம் நிறுத்திட்டு நான் வீட்டுல உட்காந்து இருக்கிறேன்னு சொல்லல. ஸ்பான்சர் வந்துச்சுன்னா வருவேன், வரலனாலும் அன்னதானம் கொடுப்பேன். வரணும் நான் வேண்டிக்கிறேன். சரி வேண்டிக்கங்க. நீங்க சொல்றது உங்களுக்கு புரியல, எனக்கு சொல்றது எனக்கு புரியல. சரி ஐயா. நீங்க நிறுத்தக்கூடாது. டெய்லி நீங்க ஐயா நான் நிறுத்தல ஐயா. இப்பயும் அவன் கொடுப்பான்ற நான். சரி ஐயா. அவன் நிறுத்தாத விட மாட்டான். நிறுத்தத்துக்கு விட மாட்டான். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. இல்லைங்கிறதுக்கு இங்க இடம் கிடையாது. சரிங்க ஐயா. இது அன்னமலை, அன்னதான மலை. சரிங்க ஐயா. யார் நம்பிக்கையோட உழைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா கொடுப்பான். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. உங்களுக்கு தீராத ஒரு அமௌண்ட்டே கிடைக்கும். ஐயோ நீங்க அமௌண்ட் கிடைக்கும். உள்ள அன்போடு செய்யறவனுக்கு வந்து 3000 பேருக்கு செய்வான். தரவனா யாரு உங்களுக்கு தெரியாது. யாரும் தெரியும். நம்பிக்கை தான். சரிங்க ஐயா. வாங்க ஐயா. நம்பிக்கையே ஐயா நம்பிக்கை போட்டு சாப்பாடு தான். இங்கே வருவாத சாப்பாடு தான். நம்பிக்கையோட உட்காந்துக்கிறான். அண்ணாமலையாரு வருவான், கொடுப்பான், தருவான். எல்லாருமே நல்லா இருக்கும். கண்டிப்பா ஐயா. இப்போ சொல்றேன், நான் வராதுன்னு சொல்லல. கொடுப்பான். நீங்க அந்த கேள்விக்குறியே போடக்கூடாது. நீங்க மட்டும் அன்னதானம் பண்ற மாதிரி கேள்விக்குறி போடாதீங்க. இறைவன் வருப்பாயா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும். அது 5 பேர் ஒரு நாள் தான் கிடையாது. சரி. அதனால கண்டிப்பா நிறுத்த மாட்டான். கண்டிப்பா கொடுப்பான். சரிங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். சரிங்க வரேங்க. நமச்சிவாய். உங்களுக்கு தேவை தொடரணும் ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க. சரிங்க ஐயா. ஏன்னா கரெக்டாக வருவீங்க, கரெக்டாக பதிவு தீக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு குறைக்கிறீங்க. சரிங்க ஐயா. சரி சரி. கண்டிப்பாக செய்யுங்க. சரிங்க ஐயா. வாங்க தாத்தா. தாத்தாக்கு சொல்லிட்டு போமா. தாத்தா டெய்லி சாப்பாடு வந்து அன்னதானம் ஸ்பான்சர் வந்தா மட்டும்தான், கார்ல வந்தா மட்டும்தான் வரும், ஆட்டோல வராது. சரியா? அன்னதானம் இல்லாத அன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இல்லாத அன்னைக்கு வராது. ஸ்பான்சர் வந்தா வந்துரும். கண்டிப்பா வந்துரும். கார் வந்தா சோறு உண்டு. கார் வந்தா சோறு உண்டு. கார் வரல சோறு இல்லை.
இருக்காங்க. என்னங்க நல்லா இருக்கிறீங்களாங்க? அப்படியே இருக்காங்க. என்னங்க மொட்டைலாம் அடிச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா மழை மழையால மொட்டை அடிச்சிங்களா? போய் ஆ 3 மாசத்துக்கு எங்கம்மா பேய போகுது. தண்ணியாவது கொஞ்சம் மாடு ஆடு செத்த போகணும். கண்ணாத்துக்கு போனோம் ஆ ஒரு வாரத்துக்கு முன்ன. ம் அதிலிருந்து பாரு நான் வீட்டுக்கு போற அன்னைக்கு மழை. ம் என்னாத்திட்டு போனீங்கன்னா மழை வருது. விடல விடல. நேற்று 7 தண்ணி போச்சு நம்ம ஊர்ல. ஆ அவ்வளோ மழையா? வெயில் அடிச்சாலும் வெயில் அடிக்குதுன்றீங்க, மழை வந்தாலும் மழை வருதுன்றீங்க. உங்களை என்னதான் சொல்றது நாங்க? அவரு நீ தானே 10 நாளைக்கு முன்னாடி ஐயோ என்ன வெயில் என்னால முடியல செத்தே போயிடுவேன் நானு இந்த மாதிரி சொன்னீங்களா இல்லையா? ஆமா. இப்ப மழை வந்துச்சு, மழை ஒண்ணும் முடியல. அப்ப என்னதான் நடக்கணும் உங்களுக்கு? என்ன நடக்கணும்? என்னை பார்த்த போது நீங்க வரும்போது வெயில் அடிக்க கூடாது. ஏத்தின்னு போவா? எங்க ஏத்தின்னு போறது? அவன் கேமரா எடுத்துட்டு இருக்கான், அங்க சாப்பாடு ஃபுல்லா இருக்குது. திரும்பி வரேன் தாத்தா. தாத்தா போயிட்டு திரும்ப வரேன். அப்படியே மெதுவா போட்டுமா? மணி ஒண்ணா? ஆமா 1 மணி. அப்படியே மெதுவா போடுவான். மழை நேற்று வீட்டுக்கு போறதுக்குள்ள வந்துடுச்சு, பயமா இருக்குது. இப்பவும் சொல்றாங்க உட்காரத்துக்கு இடம் கிடையாது. இவன் அந்தாண்ட உட்காந்துக்கிறான், நான் இந்தாண்ட உட்காந்து வண்டி ஓட்டுறேன். சரி போ. அதனால சாப்பிடு, திரும்ப வரேன் நான். சரியா? நான் எங்க இருக்கேன்? இங்கே இரு. அப்படியே போறேன். அப்புறம் உன் இஷ்டம். நீ நான் அப்படிதான் இருக்கிறேன். போ. நான் இப்படியே எங்கனா இரு. சரியா? சாப்பிட்டு இரு, வரேன் நான். கரெக்டா வர. ஓம் நமச்சிவாய. எதனா ஐயா? ஐயா சாப்பாடு வந்து இதுக்கு மேல கார் வந்தா மட்டும்தான் அன்னதானம் வரும். ஆட்டோல தனியா கொடுத்து அனுப்போம்ல, யாரும் இல்லைன்னா அன்னதானம், யாரும் இல்லைன்னா கூட கொடுத்து அனுப்போம்ல, அந்த மாதிரி வராது. எவ்வளவுதான் ஐயா நம்மளும் பார்க்க முடியும்? உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாம் அது நம்ம யாரோ கொடுத்து எடுத்துன்னு வந்து நம்ம கொடுக்கல. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா 14 கிலோமீட்டர் நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அதனால எங்களால் ஓரளவுக்கு தூக்க முடிஞ்சாதான் எதுவும். ஒரு நாளைக்கு 15,000 ஃபர்ஸ்ட் 2 வீலரில் கொடுத்தோம் 50 பேருக்கு. அடுத்தது 100 பேர் ஆச்சு. அடுத்தது 200 பேர் ஆச்சு. 2 வீலர் கொடுத்தோம். அப்புறம் 100 பேருக்கு சின்ன ஆட்டோவில் கொடுத்தோம். அப்புறம் 200 பேருக்கு பெரிய ஆட்டோ. அவ்வளோ திருத்தும் செய்யணும். அவ்வளோ பட்ஜெட் இன்னைக்கு இருக்கிற மல்லிகை அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு ஆயிட்டு இருக்குங்க ஐயா. அதனால மாசத்துல 15 நாள் கார் வந்தாலும் கார்ல தான் வந்து கொடுப்போம். 30 நாள் கார் ஸ்பான்சர் வந்தாலும், ஸ்பான்சர் 5 நாள் வந்தாலும் அதுதான். அது எதிர்பார்ப்ப இது பண்ணிக்கங்க. எதிர்பார்ப்பு வந்து ஆட்டோல வந்தா எப்படியோ ஆட்டோலயே வந்துரும்ல சாப்பாடு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்குங்க. வந்தா வரும். ஓகேவா? தெளிவா சொல்லிடுறேன் நான். நமச்சிவாய. என் சாப்பாடு தான் ஐயா. நானும் பார்க்கணும்ல ஐயா. இப்போ சாதாரணமாக ஒரு 5,000 ஒரு நாளைக்கு ஆட்டோவில் செலவாகிறதுக்கு ஆகுது ஐயா. ஒரு நாள் 2 நாள் சமாளிக்கலாம். முதல்ல யூடியூப் வருமானம் வந்துச்சு, யூடியூப்பில் வியூஸ் வந்துச்சு. இப்போ யூடியூப்லேயும் குறைஞ்சி போச்சு. ஸ்பான்சர்ஸும் வந்து இல்லை. மாதத்தில் 4 நாள் 5 நாள் தான் ஸ்பான்சர்ஸ் வராங்க. அதிகபட்சமாக 10 நாளே வராங்கன்னு வச்சுங்க. மீதி 20 நாளும் நான் வந்து பார்க்கணும் இல்லை ஐயா. சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் கொடுக்க மாட்டேன்னு இல்லை, வர அன்னைக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேன். அட்லீஸ்ட் 3 பேர் சேர்ந்தா கூட ஸ்பான்சர், இப்போ 3 பேர் 100 பேர் சேர்ந்தா கூட எடுத்துன்னு வந்து கொடுத்துருவேன். கிரிவலப்பாதைக்கு வர்றது. ஆனால் இல்லாத அன்னைக்கு தான் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஓம் நமச்சிவாய். ஒன்று ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், ஊறுகாய் மட்டும் வேணுமா? சாப்பிட்டீங்களா? சாப்பாடு இருக்கா? மோர் சோறு கொடுத்தா வாங்கி. சரி ஊறுகாய் மட்டும் வாங்கிக்கோ. ஒன்று கொடுத்துரும். ஓடியா வா. சரி என்ன ஊர் நீங்கள்? காவேரிப்பட்டினம். இந்தா நீங்கள் அவங்க கூட வந்தீங்களா? வணங்கண்ணா. ஒரு அம்மா 100 ரூபா கொடுத்தா வரேன்.
என்னண்ணா? ஒரு அம்மா 100 ரூபா கூட சொல்லி கொடுத்தாங்க. மறந்தே விட்டுறனால ஆயிடுச்சு. சரி செலவு பண்ணிட்டியா? இல்ல. சரி விடு. இல்ல பரவாயில்ல விடு. செலவு என்கிட்ட குடு சொல்லி கொடுத்தாங்களா 100 ரூபாய்? சரி சரி சரி. செலவு பண்ணிட்டேன்னா விடு. செலவு பண்ணல, இருக்குது நான் இப்போ. சரி அப்புறமா கொடு. சரியா? ஒரு அம்மா கொடுத்துச்சு. சரி சரி அன்னதானத்துக்கு கொடு சொல்லி. சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சரி வாங்க. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் ஐயா அன்னதானம் பண்ணவங்க. அன்னதானம் வந்து கார் வந்தா மட்டும்தான் வரும். சரிங்களா? கார் என்னைக்கு வருதோ ஆட்டோவில் கொடுத்து அனுப்புவோம்ல, அந்த மாதிரி வராது. கார் வந்தா அன்னதானம் இருக்கிற ஸ்பான்சர் இருக்கிற அன்னைக்கு அன்னதானம் வந்துடும். ஸ்பான்சர் இல்லைன்னா அன்னதானம் வர்றது டவுட். சரிங்களா? ஏன்னா ஒரே இடத்துல நின்று எங்க பேக் பண்ணாம கொடுத்துடலான்னு இருக்கிறோம் எங்கன்னா, அதுக்கு சரிங்களா? முன்கூட்டியே தெரிவிச்சிடறேன் ஐயா. ஓம் நமச்சி. ஒரு 1.25 வரைக்கும் பாருங்க ஐயா. நமச்சிவாய். நீங்களும் கீருங்க. யாரை போய் கீரை போறீங்க? 1.25 வரைக்கும் இருக்க சொல்றதுன்னா அன்னதானம் வந்து ஆட்டோவில் வரும்ல, இல்லாத அன்னைக்கு கூட அந்த மாதிரி வராது. பாத்தி பாத்தி பாட்டி காவாயில போடு குப்பையில போடு. அது என்ன போ பாட்டி குழம்பு கே போட்டுச்சு காவாயில. அது முதல்ல எடுத்து குப்பை தொட்டியில போடு. எழுதி கொடுமாம்மா. சரிங்கம்மா 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 வரம்மா. நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? எத்தனை? 2. சாப்பிட்ட சாமிங்க 1 வாங்கிக்கோங்க சாமி. ஒரு வெள்ளை. ஓம் நமச்சிவாய. 2 சாப்பிடல யாரும்? சாப்பாடு வரல. எத்தனை ஐயா? 2. அவங்க 10 எல்லாம் வந்துடுறாங்க. அதனால அது சாப்பிட்டு ஜீரம் ஆயிடுச்சு. அதனால இப்போ அடுத்தது வாங்குறீங்க. 10 இல்லையா? அது சாப்பிட்டு ஜீரணம் ஆயிடுச்சு. என்னது வரும்? நீ நின்னுக்கிறன்ற அவர் உட்காந்துக்கிறன்றாரு. யார் சொல்றது நம்புறது? நீங்க வந்து பார்த்தா ஏன் தர்ற? ஆமா, அப்போ உட்காந்து இருந்தேன். அப்ப நீ நின்று இருந்த. நீ நின்று இருந்தா அவர் உட்காந்துருந்தார். வருவன். அப்ப நான் சொன்னது பொய்யா? கரெக்டு தான். நானும் சாமியா? ஆமா. எல்லாருமே சாமி. கட்டிட்டேன் உட்காந்துடுறேன். சீக்கிரமா சாமி மாதிரி உட்காந்துடுறேன். உட்காந்தா சாதா சாமியா உட்கார கூடாது, ஸ்பெஷல் சாமியா உட்காரணும். உட்காந்தா நித்யானந்தா விட அதிகமான ஃபேமஸ் ஆகணும். சீக்கிரமா வெளிநாட்டுல செட்டில் ஆயிடலாம். ஏன் வெளிநாடு? நீ வேற. இங்கேதான் இருப்பேன் நானு. ஐயா கேட்கறவங்க நம்பாத. நம்ம வச்சு பெனாமி ஆகிடுவாங்க. நைனா இங்கே ஒரு கைலாசா உருவாக்குறோம். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி பெருசா பண்ணணும். சின்ன சாமியார்லாம் ஆகக்கூடாது. ரோட்ல உட்காந்து. ஆனா பெரிய சாமியார். ஆமா ஆமா பெரிய சாமியார் ஆகி ஃபுல்லா தங்கத்திலே மோதிரம், தங்கத்துல செயின், கிரீடம். அப்படியே அதுக்கும் வாய்ப்பு கிடைச்சாலும் தங்கத்தை பஸ்பம் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். நீங்க தானே இப்ப சாமியார் சும்மா இருந்தாலும் சாமியார் ஆகுன்னு சொன்னீங்க. சும்மா இருந்தாலும் சாமியார் ஆகுன்னு சொன்னது யாரு? நீங்க தான் சொன்னீங்க. அப்ப சாமியார சாதா சாமியார் கூட ஸ்பெஷல் சாமியார் ஆகணும். ஓகேவா? எத்தனை? 2 இது வரைக்கும் சமையல் அந்த ஹேண்டிகேப் அங்கெல்லாம் படிச்சிருக்காரு. 1 கிடைக்க. சரி வாங்க. சும்மா இருக்கிறவன சாமியாராவும் மாமியாராவும் சொல்லிட்டு அப்புறம் நான் இப்படி போடுவேன் அப்படி போடுவேன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இந்த புண்ணியமே உங்களுக்கு என்னைக்கு உண்டு. சாமியார்னா வயிறு வாழ்த்தி கொடுக்குற போது இந்த காலத்துல எந்த பிள்ளைங்க கொடுக்குது? கோடியா பணம் வச்சிருந்தா ஊஞ்சல உட்கார வச்சா சோறு போடுறாங்க. இங்க இருக்கிற சாமியார் மொத்தம் எல்லாம் வசதியா இருந்தா கூட வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்குமா, எங்கன்னா மரம் கிடைக்குமா படுக்கலான்னு இருக்கிறேன்.
நெய்யா பொய்யா நெய் தான். நீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு கோடி புண்ணியம் அது. சரி இதை நான் கொடுக்கணும். நான் கொடுத்துக்கினே இருக்கிறேன், நீங்கள் வாங்கினே இருங்க. பெட்ஷீட்டு கொடுக்கல, பெட்ஷீட் நான் கொடுக்கல, வேற ஒருத்தன் கொடுத்தது. சேலையா? சேலை கொடுங்கம்மா. சேலைனா சரி, நேற்றுக்கு மதும் சேலை கேட்டேன் என்கிட்ட. வெளியில வாங்கினீங்கன்னா வேற ரேட்டு, என்கிட்ட வாங்கினா 50% தள்ளுபடி. யாருக்கு முழுசே நீ தான் சாமியார் பாப்பற, நீங்களே எங்களுக்கு தள்ளுபடி கொடுத்தா. சாமியார்னா சாமியார்னா இல்ல, நான் சாமியார்னா நீ தான் போகணும். சாமியார்னா தான் சொல்றேன், தங்கத்துல மோதிரம் தங்கத்துல எல்லாமே போட்டு அப்படி ஜிக்கு ஜிக்குன்னு அப்படி ஆசீர்வாதம் பண்ண. அந்த காலத்து ராஜா மாதிரி ஆயிருப்பான். இது வந்து வெளியில வாங்கினா எவ்வளோ 450 ரூபாய், எங்க கிட்ட வாங்கினா 250 ரூபாய். 200 ரூபாய் உனக்காக தள்ளுபடி. நீ டெய்லியும் 20,000 கொடுத்தாலும் சரி, 2 நாள்ல 100 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி. எப்படி கொடுக்குற? செக்கு கையில கொடுத்தாலும் நான் குத்துரு. நான் எங்க போவேன்? எங்க போவியா? நான் அதை வாங்கறதுக்கு எங்க போவேன், அதை யோசிச்சிங்களா? உங்களுக்கு அண்ணாமலை உங்களுக்கு அண்ணாமலையார் கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு கொடுக்க மாட்டா. அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா அண்ணாமலையாரு? எப்படி எல்லாருக்கும் தானே அவர் பிள்ளை, உங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் எங்களுக்கு கொடுக்குறாரு. நான் தான் சொல்றேன், 200 ரூபாய் விட்டுரு, 250 ரூபாய் மட்டும் கொடு. சரி 50 ரூபாய் வேணாம், 200 ரூபாய் கொடு. 1996 அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கொடுத்துருன்னு சொல்லலாம். சரி, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன். வார்த்தை தான் உனக்கு அப்படி இல்லை. அப்புறம் நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. இந்த நேரத்தில் நீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். 4 கேட்கல உன்னை கேட்கல, கொடுக்குறேன்ற வார்த்தை வரணும். அவங்க என்ன கொடுக்குறேன்னு வார்த்தையை கொடுத்துட்டா கொடுக்கணும்னு நினைப்பணும், கொடுக்கணும்னு மனசு வரணும். கொடுக்குறேன்னு வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாது. விநாயகர் மாதிரி 2 போய் 4 வேணா. சூப்பர் கலர் படம் நல்லா இருக்குதா? சூப்பர். சரி கட்டிக்கோ. என்னடா தம்பி வேணும்? சரி ஒரு சாப்பாடு கொடுத்துரு. இந்தா போயிட்டு வாப்பா, போயிட்டு வாப்பா. பாட்டி எப்ப கொடுக்குற? சிரிக்க கூடாது, சொல்லக்கூடாது ஐயா. கொடுக்குறேன்னு சொல்லாம அப்புறம் எப்படி நீ கொடுப்ப? கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அப்ப கொடுக்க மாட்டியா? அப்ப கொடுத்துரு. சரி சரி வச்சுக்க பாட்டி. அங்கேயே ஆட்டோ சாப்பாடு அங்கங்கே முன்னாடி மழையே காலி ஆயிடுது. ஒன்று 2 சிவாய நமக. 1 கொடுத்துரு. 1 2 3 நாள் கழிச்சு இப்பதான் உங்களுக்கு பார்க்குறேன். இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்குறீங்களா? 3 நாள் கழிச்சு. 2 நாள் கழிச்சு. 2 நாள் கழிச்சு. நான் இது வந்து கொடுத்துட்டு தானே போனேன். 1 நமச்சிவாய் தாத்தா. 1 போதும். செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. அட கடவுளே, நீ ஏதோ பல வாட்டி சொல்லிட்ட செல்ஃப் எடுக்கலன்னு. தினசரி எதிர்பார்க்காதீங்க நைனா. ஒண்ணா தளபதி. என்ன தளபதி? சொல்லு தளபதி. எத்தனை ஐயா? 1. என்ன தளபதி? ஓகே தளபதி. இரு தளபதி, இரு தளபதி, தரம் தளபதி. சரியா? சிவா. ஓம் நம சிவாய. 1. எத்தனை ஐயா? 2. நமச்சிவாய. சொல்லு தளபதி. என்ன தளபதி? ஓகே தளபதி. 2. சிவாய நம. ஐயா நமச்சிவாய. 2 தாங்க. 2 கொடு. ஊருக்கு அவனுக்கு கொடுத்துருங்க ஐயா.
சிவாய நமக்கு வாங்க ஐயா. இந்த ஊருகா ஒயிட் ரைஸ் புளி சாதம். புளிச்சா மட்டும் போடுவோம். இப்படி ஒரு செட்டு கொடு, ஒரு செட்டு கொடு. யாருங்க ஒரு 2 வேணும்? ஊருகா வைக்குமா? சரி சரி. 2 ஓகே. ஒன்று ஒன்று வாங்க இளமாறன் சாமி. சாமி என்ன இடம் மாறிட்டீங்க? ஆமா மாறிட்ட சாமி. என்ன ஆச்சு? இன்னும் மறுபடியும் சுடுகாட்டே வந்துட்டு வரீங்க? என் தலையை தான் வரணும். ஒண்ணுதான் என் தலையை தட்டாயிடுச்சு. மறுபடியும் சுடுகாட்டே வந்துட்டு வரீங்க? ஆமா என்ன விஷயம்? என் தலையை தட்டாயிடுச்சு. ஆ ஓம் நமச்சிவாய. இப்படி ஒரு லைனா? எத்தனை வேணும்? 2. எத்தனை வேணும்? 1. வாங்க வாங்க. பார்த்து அவரு உங்க அப்பா அவரு? ஒன்று மட்டும். சரி சரி. கோபால்ஜி தானே சொல்றீங்க? நாய் வளர்த்து அவர் பக்கத்தில் இருக்கிறாரு, ஒரு வயசானவர் இருப்பாரு. எத்தனை வேணும்? ஓ சரி சரி சரி. வாங்க வாங்க. தண்ணி விடு. சரி சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இந்தாண்ணா போயிட்டு வாங்கண்ணா. வாங்கிக்கண்ணா. எத்தனை ஐயா? 2 சாமி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய. எதனா? 2. நமச்சிவாய நமக. 1. ஓம் நமச்சிவாய. 2. வாங்கிக்க வாங்க. ஓம் நமச்சிவாய. ஆர்மி ஆஃபீஸர், ஆர்மி இன்னொரு சாப்பாடு கொடு. ஆர்மி ஆஃபீஸர் நமச்சிவாய. சாப்பிடுங்க வாங்க. இன்னொரு செட்டு தர வாங்க. போதுமா? தேங்க்யூ. எத்தனை வேணும்? 2. தரம் கொடுத்து என்னத்தை வாங்கி 2 சாப்பாடு வெயிட்டிங் எத்தனை எல்லாம் போச்சு. சாப்பாடு வந்து இதுக்கு மேலே வந்தால் தான் வரும். அன்னதானம் ஸ்பான்சர் வந்தால் தான் வரும். இந்த சாப்பாடுக்காக வெயிட் பண்ணாதீங்க, தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க. ஸ்பான்சர் வந்தால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். ஸ்பான்சர் வரலன்னா சாப்பாடு வராது. ஓகேங்களா? எதிர்பார்ப்பு வேண்டாம். தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. ஸ்பான்சர் வந்தாதான் சாப்பாடு. சிவாய நமக. பாட்டிமா, அன்னதானம் வந்தாதான் பாட்டிமா வர முடியும். அன்னதானம் வராம எப்படி பாட்டிமா வர முடியும்? சொல்லு பாட்டிமா. தப்பே இல்லை பாட்டிமா நீ கேட்கறது. நான் உனக்கு பதில் சொல்றேன் பாட்டிமா. அன்னதானம் என்னை நம்பாதே பாட்டிமா. என்னை நம்பியா திருவண்ணாமலைக்கு வந்த பாட்டிமா? என்னை நம்பி வரல. நான் ஏதோ ஒரு வேலை சாப்பாடு கொடுக்குறேன், அது கூட வந்தாதான் கொடுக்குறேன். தாத்தா
வெள்ளை வேட்டி போட்டாரு சார் தாத்தா, வெயிட் பண்ண சொன்னமே இங்க. பொறுமையா வந்து போவாரு. எப்ப போனாரு? அப்பயே போயிட்டாரா? அப்பயே போயிட்டாராம். எப்படி மாமா அவரை நம்பி உட்காராது. சரி பாக்குறேன். சரி வந்தால் வரும், கார் வந்தால் சோறு. ஆமா. Arunachal
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முத்தமுத்தருத்தனை குணமாய் பணிப்பார் குரு குருவாய் ஒளி அருணாச்சல குருவாய் கண்ணிய கொடுமைய பராது குருநன்மை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கினை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேளில் புகழை கேள் செய்யாதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினை தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொடு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறுபாய் அருணாச்சல அழகு சுந்தரம் போலகமும் நீடுற்று அகிலமாயிருக்கும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அகம் புகம் தீர்க்கும் அகதுகை சிவையாய் அமர்வித்ததன் கொல் அருணாச்சல அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படிதான் உன்னையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல நீங்கிடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓராதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காதருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல தேனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உலகழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மைமுல கழிவர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சல ஒருவரம் உன்னை கொழித்தவர் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव